அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னா, ஆல்ரெடி இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்சில் குரூப் 4 ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்சில் ஒரு 1600 மாணவர்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இப்போ தான் லேட்டஸ்ட்டாக அந்த வீடியோ பார்க்குறேன் சார், இப்போ தான் நான் பார்க்குறேன், இவ்வளோ நாள் எனக்கு தெரியல, இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்லாம் எத்தனையோ மாணவர்கள் வந்து இப்போ அக்டோபர் 19லேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போ கணக்கு பார்த்தா 3 டெஸ்ட்டு முடிஞ்சு 4 டெஸ்ட்டு வர மாதிரி இருக்குது. இப்போ நான் ஜாயின் பண்ணலாமா, இவ்வளோ டெஸ்ட்டு முடிஞ்சிருச்சே அப்படின்னு எத்தனை பேர் டவுட் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் அந்த வீடியோ பதிவு. ப்ரெஷர்ஸ் எல்லாம் பாருங்கள், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம அக்டோபர் 19லேருந்து சொல்லியிருக்கோம். ஆனால் ஒரே ஒரு டெஸ்ட்டு தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தெரியும், குரூப்பில் இருக்கிறவங்க. அதற்கு உண்டான ரீசன் என்னன்றதை நான் விளக்கி சொல்லியிருக்கிறேன். என்னுடைய சிஸ்டர் குழந்தை உடல்நிலை சரியாக இல்லாமல் இருந்து இப்போ தீபாவளிக்கு அந்த ஃபஸ்ட் டெஸ்ட்லேருந்து நான் ஐசியூவில் தான் இருந்தேன். என்னால் கொஸ்டின்ஸ் எடுக்க முடியாத சூழல். கடைசியாக 2 நாட்களுக்கு முன்னாடி குழந்தை இறந்துருச்சு அப்படின்ற விளக்கங்கள் எல்லாம் தெரியும். அதனால் தான் நம்ம அந்த டெஸ்ட்டை நடத்த முடியல. ஆனால் டெஸ்ட்டு நடத்தலைனால் கூட அந்த 3 டெஸ்ட்டுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்றத இண்டிவிஜுவலாக டெஸ்ட் 1, டெஸ்ட் 2, டெஸ்ட் 3 இதுக்கு எங்கெங்கெல்லாம் படிக்கணும் இந்த ஷெடியூலும் கொடுத்துட்டேன். உங்களுக்கு 10 டெஸ்ட்டுக்கு உண்டான ஷெடியூலை கொடுத்துட்டேன். இந்த 10 டெஸ்ட்டில் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் தமிழ் 100, பொது அறிவு 75, மேக்ஸ் 25 அப்படின்னு சொல்லி இதில் இருக்கிற டாபிக், சிலபஸ் டாப்பிக்கு எந்தெந்த புக்கிலலாம் இருக்குது அப்படின்ற பிடிஎஃப்லாம் உங்களுக்கு அனுப்பிட்டேன். அதுக்குண்டான எக்ஸ்ப்ளனேஷனும் ஆடியோவும் நான் வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டிருக்கேன். ஸோ அதனால் புதுசாக பார்க்குறவங்க ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு டெஸ்ட் தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இன்னொரு டெஸ்ட்டு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் கண்டினியூவாக போக போகுது. அதனால் இப்போ ஜாயின் பண்ணாலும் ஒரு பிரச்சனை இல்லை. ஒரு டெஸ்ட்டு தான் இது வரைக்கும் ஜாயின் பண்ணவும் எழுதியிருக்காங்க. நம்மளுக்கு இன்னும் நீண்ட நாட்கள் இருக்குது. இப்போ திடீர்னு இது புதுசாக ஒரு டெஸ்ட் பேட்ச் இப்போ போட முடியாது. ஆனுவல் பிளான் விட்டதுக்கப்புறம் இன்னொரு டெஸ்ட் பேட்ச் நம்ம போட தான் போகிறோம். ஆனுவல் பிளான் விட்டதுக்கப்புறம் அதையும் பார்த்து ஒரு டவுட் கேட்குறாங்க. சார், அப்போ ஒன்று போடுறீங்களே, அதுலேயும் நாங்கள் ஜாயின் பண்ணணுமா அப்படின்னு. அது வந்து அப்போ ஜாயின் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு. இப்போ ஆல்ரெடி இந்த டெஸ்ட் பேட்ச் மாணவர்களை நீங்கள் 1 மாதம் 2 மாதம் முன்னாடி நிறைய படிச்சிருப்பீங்க. அந்த ஆனுவல் பிளான் விட்டதுக்கப்புறம் எக்ஸாம் எப்போ வருது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் பேட்ச் போடுறவங்க இதே இதை ஃபாலோ பண்ணுறதுனா, அதாவது டேட்டு வந்து அவங்களுக்கு சீக்கிரமாக இப்போ ஒரு வாரம் அவங்களுக்கு வாரம்னா ஒரு டெஸ்ட் வைக்கிறோம் அப்படின்னா அந்த பேட்சில் போடுற மாணவர்களுக்கு வாரத்தில் ஏதாவது ஒரு யூனிட் டெஸ்ட் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 4 நாளைக்கு ஒரு டைம் இல்லை 5 நாளைக்கு ஒரு டைமு அப்படின்ட்டு இதே டாப்பிக்காக தான் கொடுப்பேன். இதே கொஸ்டின் பேப்பர் தான் அவங்களுக்கு வரும். ஆனால் அவங்களுக்கு அது புரியுது. ஏன்னா இப்போ நீங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் எங்கெங்கேயும் இருக்கிறீங்க. உங்கள் கொஸ்டின் பேப்பர் அங்கேயே அவங்களுக்கு போக போகிறதில்ல. இதே சிலபஸை கொடுத்து அவங்களுக்கு டைமு கொஞ்சம் 2 மாதம் தள்ளி போகிறதுனால அவங்களுக்கு டேட்டை குறைச்சிருவேன். உங்களுக்கு 7 நாளைக்கு ஒரு டைம் ஞாயிற்றுக்கிழமைனா டெஸ்ட் நடக்குதுன்னா அந்த ஆனுவல் பிளான் விட்டதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் பேட்ச் போடுறோம்ல, இதே ஷெடியூல் தான் வரப்போகுது. இதே கொஸ்டின் பேப்பர் தான். அவங்களுக்கு அந்த டேட்டு கொஞ்சம் முன்னாடி 5 நாள்லேயே எழுதுகிற மாதிரி இதுதான் ப்ரொசீஜர். அதனால் அந்த டெஸ்ட்டை பற்றி நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். நீங்கள் முன்னாடி வந்துட்டுறீங்க. நீங்கள் இப்போ இருந்தே இந்த குரூப்பில் உங்களுக்கு தனியாக என்ன சொல்கிறோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரணும். அதே மாதிரி புதுசாக சேர்ந்தவங்க அப்போ தான் ஃபஸ்ட் டைம் படிக்கிறேன், ஃப்ரெஷர் சார், எனக்கு எப்படி படிக்கணும்னு தெரில, இத்தனை மெட்டீரியல் அனுப்புகிறீங்க, இத்தனை பிடிஎஃப் அனுப்புகிறீங்க, ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது, ஒரு வாரத்தில் இத்தனை பிடிஎஃப் நான் படிக்கணுமா அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான விளக்கங்களில் தான் அந்த ஆடியோ மெசேஜ் நம்ம டெஸ்ட் பேட்சில் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டிருக்கோம். ஸோ அதே தான் இப்போ பாருங்கள், கலைச்சொற்கள் அப்படின்னு ஒரு பேஜ் நம்பர் 1 to 10, 20ன்னு கொடுத்துருக்குன்னா 1500 பேஜ் இருக்கும் அந்த பிடிஎஃப் கலைச்சொற்கள். அதிலேருந்து ஒரு 20 பேஜை தான் நீங்கள் படிக்க போகிறீங்க ஃபஸ்ட் டெஸ்ட்டுக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் கொடுத்துருப்போம். அதே மாதிரி தான் இப்போ அதே மாதிரி தமிழில் பாருங்கள், பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக அப்படின்னா 6th to 12th புது புக்கு பழைய புக்கு எல்லாமே கலந்து அதுக்கு உண்டான கவர்மெண்ட் கொடுத்துருக்க மெட்டீரியல் நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்ருக்கோம். அதையும் தாண்டி ஸ்கூல் புக்கில் 2003 புக்கையும் அதில் பிரித்தெழு சேர்த்தல் தான் படிச்சுக்கணும். ஏன்னா கேள்விகள் கேட்பாங்க. அடுத்து என்னுடைய கணிப்பு அடுத்த எக்ஸாமில் 2003 புக்குக்கு போவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ நாலடியார்னு ஒன்று இருக்குது அப்படின்னா இப்போ இருக்கிற புது புக்கில் இருந்து நாலடியாரை பற்றி படிக்கணும். அதில் கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக நாலடியாரில் ஒரு கொஸ்டின் வரப்போகுது. ஏன்னா சிலபஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ 2003 எடிஷனில் இருக்கிற அந்த பழைய புக்கில் இருக்கிறது கூட கேள்வி கேட்டுடலாம் இல்லையா? இதை விட அங்கே ஒரு 4 பாட்டு எக்ஸ்ட்ரா இருக்கும். அந்த பாட்டில் ஒரு லைனை கொடுத்துட்டு இது எந்த நூல்னு கேட்டாங்கன்னா நீங்கள் 2003 புக்கு படிக்கவே இல்லைன்னா எப்படி தெரியும் உங்களுக்கு? அப்போ அந்த ஒரு கொஸ்டின் போயிருதில்ல, நம்மளுக்கு வேஸ்ட்டாக போயிருதில்ல. அந்த மாதிரி ஒரு 10 கொஸ்டின் 2003 புக்கிலேருந்து கேட்டானா என்ன பண்ணுவீங்க? அப்போயும் வந்து 10 கொஸ்டின் போயிட்டுன்னு புலம்பிட்டு இருப்பீங்களா? அதனால் இப்போ இருந்தே நாம் ஒரு முன்னெச்சரிக்கையாக 2003 புக்கும் படிக்க போகிறோம். அவுட் ஆஃப் புக்கில் என்னென்ன தேவைன்றதை படிக்க போகிறோம். அது அத்தனையும் உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நான் குரூப்பில் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அதுக்கு தான் வாட்ஸ்அப் குரூப்பு. அதுக்கு தான் நீங்கள் ₹100 பே பண்ணிவிட்டு அதில் உள்ள வந்து ஜாயின் பண்ணுறீங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ முதல்ல பார்க்கக்கூடிய மாணவர்கள் எத்தனை பேர் இருக்கலாம், அவங்களாம் வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி சேரணும். இதுதான் ஷெடியூல். இந்த ஃபஸ்ட் அதேமாதிரி வேர் டு ஸ்டடி டெஸ்ட்டு 2க்கும் டெஸ்ட்டு 3க்கும் நான் கொடுத்துருப்பேன் தனியாக. டெஸ்ட்டு 1க்கு எங்கேன்னு கேட்குறாங்க. அது எங்கன்னா இந்த பாருங்கள், இந்த ஷெடியூல் இருக்குது பார்த்தியா, இந்த ஃபஸ்ட் ஷெடியூல் தான் கடைசியாக கொடுத்துருப்பேன். அதை யாருமே பார்க்குறதில்ல. இதோடு நிறுத்திடுறாங்க.
இப்போ கடைசியில் இந்த ஃபஸ்ட் டெஸ்ட்டுக்கு என்னென்ன மெட்டீரியல் எங்கெங்கே படிக்கணும் அப்படின்றத இப்போ ஜிகே கூட கொடுத்துருப்போம் பாருங்கள். ஸோ கடைசி இதை பார்க்கணும். இப்போ பாருங்கள் அரசியலமைப்புனா இது எங்கெங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு உண்டான வேர்ஸ் ஸ்டடி வந்து இந்த ஷெடியூலில் கடைசியாக இருக்குது. ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்றத ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோவிலையும் சொல்கிற ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். புதுசாக பார்க்குறவங்க ஒரு டெஸ்ட்டு தான் முடிஞ்சிருக்கு, நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணாலும் இந்த டெஸ்ட் பேட்சில் ஃபாலோ பண்ணிக்கலாம். எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ரூ. 100 என்ட்ரி ஃபீஸ். ஃப்ரீன்னு சொல்லிட்டு ஏன் ரூ. 100 என்ட்ரி ஃபீஸ் கேட்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்விகள் கேட்குறாங்க. அது கேட்குறவங்களுக்கே மனசாட்சின்னு ஒன்று இருக்கும். ரூ. 100ன்றது இன்றைக்கி ஒரு ஃப்ரீ கணக்கு தான். அந்த ரூ. 100 எதுக்கு அப்படின்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஃப்ரீன்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணுறேன்னா 2000 3000 பேர் ரிக்வஸ்ட் கொடுக்குறாங்க. அதில் ரூ. 100 ஃபீஸ்ன்றவங்க சொன்னால் அவங்க தான் வந்து உண்மையாக படிக்கிறதுக்கு வரவங்க. இப்போ ரூ. 100 கூட கட்ட முடியாமல் இருக்கிறவங்க விளக்கங்கள் சொல்லி ஜாயின் பண்ணியிருக்காங்க. 200க்கும் மேற்பட்ட மாணவர்களாக நான் ரூ. 100 ஃபீஸ் வாங்காத கூட அவங்க சூழ்நிலைக்கு சொல்லியிருக்கிறாங்க, சேர்த்து விட்ருக்கேன். ஆனால் மீதி இருக்கிற அந்த 1500 பேர் சும்மா ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க. அவங்க வந்து சும்மா போர் அடிக்கிறது வந்து பார்க்குறவங்க, படிக்கணும்னு அவங்க வரல. அப்போ ஃப்ரீன்னு சொல்லிட்டா இலவசமாக கொடுத்துட்டா அவங்க அலட்சியமாக சும்மா கண்டவன் போனவன் படிக்கிறவங்க படிக்காதவங்க அத்தனை பேர் வந்து சேருவோம். நம்ம எப்படி கண்டுபிடிச்சி இவங்க படிக்கிறதா வந்திருக்காங்க, உண்மையிலுமே அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி படிக்க வைக்கலாம், கைட் பண்ணலாம், உங்களுக்கு கோச்சிங் பண்ணலாம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறது தான் அந்த ரூ. 100 என்ட்ரி ஃபீஸ். இப்போ சும்மா வரவங்க ரூ. 100 கட்டிட்டு உள்ளே வருவாங்களா? நம்ம இதுக்கடா சும்மா போகிற ரூ. 100 இதுக்கடா வேஸ்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் படிக்கணும்னு உண்மையாலுமே இது எனக்கு முக்கியமானது, இந்த டெஸ்ட் பேட்சில் நான் பயனடைவேன், இவர் மேலே நம்பிக்கை இருக்குது, இது எனக்கு கரெக்டாக இருக்குது, ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்றவங்க ஆர்வமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக ரூ. 100 ரெடி பண்ணி கட்டுவாங்க. அப்போ அவங்க கட்டிட்டு வரவங்க மேலே தான் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், படிக்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு நம்ம எஃபர்ட் பண்ணலான்னு. அதுக்காக தான் என்ட்ரி ஃபீஸ். இப்போ இது ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரூ. 100 இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருப்போம் 8056091824. இது என்னுடைய நம்பர். இதுதான் வாட்ஸ்அப் நம்பரு. இதுதான் வந்து அந்த ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பர் எல்லாமே இதுதான். இந்த நம்பருக்கு ரூ. 100 பே பண்ணிவிட்டு அனுப்பிவிட்டுட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பிவிடணும், சென்ட் பண்ணணும். அதை நான் பார்த்துட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கை கொடுப்பேன். நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது லிங்க் இருந்து நீங்கள் அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணி வெயிட் பண்ணுறதுனால உங்களை உள்ளே அலோவ் பண்ண முடியாது. நான் அக்செப்ட் பண்ணால் தான் உள்ள குரூப்பில் போவீங்க. அது நீங்கள் என்ட்ரி ஃபீஸை பே பண்ணி சார் என்ட்ரி ஃபீஸ் பே பண்ணிட்டேன் அப்படின்னா தான் வந்துட்டாங்க இவங்க படிக்கிறதுக்கு வராங்கன்னா உங்களை தான் நான் குரூப்புக்கு அலோவ் பண்ணுவேன். அது எல்லாருக்கும் ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்களுக்கு தெரியும். ஸோ புதுசாக ஜாயின் பண்ண மாணவர்கள் இது தெளிவாக புரிஞ்சுக்கங்க. இந்த ரூ. 100 பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிடணும். அப்போ தான் நீங்கள் ஜாயின் பண்ணுவோம். அதேமாதிரி டெஸ்ட்டு முன்ன சொன்ன மாதிரி தான் அக்டோபர் 19 தான் சார், நிறைய முடிஞ்சிருச்சாங்களா? 1 தான் முடிஞ்சிருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இனிமேல் தான் தேர்வுகளை கொண்டு போகிறோம். ஆல்ரெடி ஜாயின் பண்ண மாணவர்கள் கொஞ்சம் பொறுத்து அமைதியாக பொறுத்து வெயிட் பண்ணுங்கள். நம்ம சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். நம்ம கண்டிப்பாக நல்லபடியாக அடுத்தடுத்து தேர்வுகளை நல்லபடியாக பார்த்துட்டு போகிறோம். உங்களுக்கு வீடியோ கிளாஸ் நான் போட போகிறேன். இந்த மனநிலையிலேருந்து நான் வருவேன். நான் இன்னும் ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் நான் கிளாஸ் எடுக்க ஆரம்பிப்பேன். வெயிட் பண்ணுங்கள். புதன்கிழமைக்குள்ளே ஏதோ அந்த சாங்கிய சம்பிரதாயமெல்லாம் செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் தங்கச்சியை விட்டுட்டு என்னால் நகர்ந்து போக முடியல. அது அழுந்துகிட்டே இருக்காங்க. எனக்கும் கூடவே இருந்து நான் கவனிச்சிட்டு இருந்தனால எனக்கு ஃபுல் ஃபோக்கஸாக அந்த பையன் வந்து கஷ்டப்பட்ட அந்த நினைவுகள் தான் அதிகமாக என் மைண்டில் ஓடிட்டு இருக்குது. காப்பாற்ற முடியல அப்படின்ற ஒரு கவலையில். ஸோ அதனால் இந்த ரீசன்லாம் வந்து சில பேருக்கு கோவம் வரும். ஆனால் இருக்கிற ரீசனை உங்கள்கிட்ட சொல்கிறேன். சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் நான் என்னுடைய நிலைமை அப்படின்னு. அதனால் உங்களுக்கு விளக்கங்கள் கொடுக்குறேன். அதனால் பொறுத்து நிறுங்க. புதுசாக சேர்கிற விருப்பம் இருக்கிறவங்களாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் ப்ரொசீஜரு. இந்த ஷெடியூலெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஷெடியூல் கொடுக்குறேன். அப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா அந்த கலெக்சருக்கு இது எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்துடும். ஒரு வேளை நிறைய பேர் டிஸ்கிரிப்ஷனில் சார் இது ஓப்பன் ஆகலை, டவுன்லோட் ஆகலைன்னா என்னோடய நம்பர் கொடுத்துருப்பேன். டிஸ்கிரிப்ஷனில் இந்த நம்பருக்கு கொடுத்துருப்பேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி சார் ஷெடியூல் அனுப்புங்க, இது எப்படின்னு தெரியல அப்படின்னு கேட்கலாம். ஓப்பன் ஆகலை அப்படின்னு. ஏன்னா சில பேர் மொபைலில் சப்போர்ட் ஆகாது, சில பேர் வந்து மொபைல் வந்து ஹேங் ஆகும், அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க கேட்டு உங்களோட ஷெடியூலை வாங்கி அந்த ஷெடியூலை படித்து பார்த்துட்டு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் கஷ்டப்படுற மாணவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பயன்படுத்திட்டு. நன்றி, வணக்கம்.